வந்து ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறோம். ரொட்டருவான்னு ஒரு இடம். இந்த எரிமலை குழம்புகள்லாம் அங்கே இருக்கும். எரிமலை இந்த இடம் அங்கே போகிறோம். அதுக்கு இப்போ கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் இங்கேருந்து நம்ம தான் போட்டுக்கணும். சொந்தமாக தான் போடணும் பெட்ரோல். இப்போ வந்து பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியாயாச்சு. இந்த மோட்டர்வே பிடிக்க போகிறோம். அதாவது இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. நம்ம அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட்டு போய் தங்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம சுற்றுறதா ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த ரொட்டருவாங்கிற ஊரை. அதுக்கு பக்கத்தில் அதுலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ரூம் அந்த ஃபார்ம் ஹவுஸே புக் பண்ணியிருக்கோம். என்டையர் அப்பார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி. சரி, இப்போ நம்ம வந்து மோட்டர் வேலை ஏற போகிறோம். In 80 meters, continue straight and continue straight onto the motorway. Continue 3.7 kilometers. வர வேண்டிய தூரம் தான் இது. சிட்டியை விட்டு வெளியாகும்போது பீக் ஹவர்ஸ் வேலை விட்டு வர்றவங்க அந்த நேரங்கிறதால அங்கே ஜேம் ஆகிடுச்சு. டிராஃபிக் ஜேமில் வந்து மாட்டிகிட்டு இருந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மணி 5:10 ஆகுது. 100 கிலோமீட்டர்கிட்ட வந்திருக்கோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இருட்டாகிடும். 5:10 ஆகுது மணி. 5:15 இருட்டாகிடும். இப்போ வந்து வின்டர் டைம். வின்டரில் வந்து இருட்டாகிடும் சீக்கிரமே. சம்மரில் வந்து 9 மணிக்கு தான் இருட்டாகும். சம்மரை 9 மணி, ராத்திரி 9 மணிக்கு தான் இருட்டாகும். இதே மாதிரி இருக்கும். ராத்திரி 8:45 பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி 9 மணிக்கு தான் இருட்டாகும். இருட்டாகிடும் தான் நான் சரி உங்களுக்கு சொல்லிடுவோன்ட்டு எடுத்தேன். இந்த இடத்துல ஹங்கின்னு ஒரு இடங்க. அந்த இடத்துல வந்து நின்றுருக்கோம். ஒரு சின்ன இதுக்கு டாய்லெட் போகணுன்ட்டு இல்லை சரி நிறுத்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு போகிற இடம். நம்ம ஊர் உள்ளே வந்திருக்கோம் மோட்டர்வேல போகாமல். இது ஒரு நல்ல அழகான இடம்ங்க. இது இந்த வைக்காட்டோ ரிவர் பாருங்கள். இது பெரிய ரிவர். இது இந்த ரிவருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன் வச்சுருங்க. எனக்கு பிடிச்ச இடம் இது. நான் வந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து இது ஒரு 50 தடவை வந்திருக்கேன். இந்த ஊருக்கு வந்திருக்கேன். வந்தால் இந்த பக்கம் வராமல் போக மாட்டேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அழகான இடம். ஒரு அந்த இங்கே வந்து நான் கேம்பிங் போட்டு தங்கியிருக்கேன். ஒரு 2-3 நாள் கேம்பிங் போட்டு தங்கியிருக்கேன். வேனில் பின்னாடி கேம்பிங் பண்ணுறேன். டென்ட்டு போட்டுருவேன் ஓரமாக. பாத்ரூம் இருக்க பக்கத்தில். அதனால் கேம்பிங்கும் போட்டு தங்கியிருக்கேன். நான் இங்கே 2-3 நாள் தங்கியிருக்கேன். அந்த மாதிரி நல்ல அழகான இடம். ஹலோ, ராத்திரி வந்து சேரும்போது மணி 8 ஆகிடுச்சிங்க. 8 ரொம்ப ராத்திரியாக இருந்தது. அதனால் இப்போ நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குற மாதிரி அவ்வளோ இருட்டாக இருந்தது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்துக்குங்க இந்த இடத்த எப்படி இருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸு சுற்றி மலை. அதுக்கு நடுவில் இப்போ பாருங்கள் உட்கார மேடையும் போட்டிருக்கு. அங்கேயும் இப்போ உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்படி ஒரு அற்புதமான இடம் அது.
ஒன் நைட்டு தான் நாங்கள் புக் பண்ணோம். ஏன்னா மறுநாள் நாளைக்கு இன்றைக்கி போய் பகலில் சுற்றிட்டு நாளைக்கு வேறு இடம் போகலான்னு நினச்சோம். ஆனால் மழை வெதர் பார்க்காம வந்துட்டேன் நான் சரியா. அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி மட்டும் சுற்றிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு போகிறதா இருக்கேன். இல்லைன்னா இன்னொரு லேக்குக்கு போகலான்னு நினச்சிருந்தோம். அங்கே தெர்மல் பூலு அதில் போய் குளிக்கலான்னு, அது இன்னொரு நாள் பார்த்து போகலான்ட்டு இருக்கேங்க. இவ்வளோ ஒரு அழகான இடம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஃபார்ம் ஹவுஸ். இது ஆடு ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, பெரிய கண்ணுக்குட்டி மாதிரி. இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து. மணி காலையில் 11:30 ஆகுது. இப்போ தான் கிளம்புறோம். இதுலேருந்து வெளியாக பாதை, ரோட்டுக்கு போகிற பாதை இதுதான். இன்னும் மழையாக தான் இருக்குது. இன்றைக்கி வெதர் பார்க்காம வந்துட்டதால மழையில் இருந்தும் பார்க்க முடியாது. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். Continue 2.2 kilometers.